இது வந்து ரூம்பா i3 மாடல். ஸோ இந்த ரெகுலர் மெயின்டெனன்ஸ் வந்து i3, i7, i4, J7, J7 ப்ளஸ், J7 காம்போ, i7 ப்ளஸ், ஸோ எல்லா மாடலுக்குமே சேம் தான். ஸோ எல்லா மிஷின்லேயும் இந்த நீங்கள் ஜென்ரல் மெயின்டெனன்ஸ் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். ரெகுலர் மெயின்டெனன்ஸில் நம்ம பார்க்க வேண்டியது இந்த சைட் ப்ரஷ்ஷை க்ளீன் பண்ணணும், கேஸ்டர் வீல்னு சொல்லுவோம், இந்த ரொட்டேட்டிங் வீல் இதை க்ளீன் பண்ணணும். தென் இந்த ரோலர்ஸ் தான் வந்து நமக்கு வந்து கீழே ஃப்ளோரில் இருக்கிற டஸ்ட்டை ஸ்வீப் பண்ணி உள்ளார தள்ளுது. தென் இந்த பின்னில் இருக்கிற அந்த ஃபில்டர், ஸோ பின்னை ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த ஃபில்டர். ஸோ இந்த 4 விஷயங்கள் நம்ம க்ளீன் பண்ணோம். 1, 2, 3. இது ஃபஸ்ட்டு சைடு ப்ரஷ்ஷை நீங்கள் க்ளீன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் ஒன்று வேணும். ஸோ இதை ஈஸியாக நம்ம எப்போதும் ரிமூவ் பண்ணுற மாதிரி ஆன்டி கிளாக் வைஸாக ரொட்டேட் பண்ணிங்கன்னா லூஸ் ஆகிடும். லூஸ் ஆனோன்னு விட்டுடுங்க. ஃபுல்லாக அந்த ஸ்க்ரூ வந்து வெளியில் வரணுங்கிற அவசியம் கிடையாது. வெளில வந்ததுக்கப்புறம் இந்த 2 லீஃபை பிடிச்சிக்கிட்டு இப்படி ஷேக் பண்ணிங்கன்னா இது ஈஸியாக வந்துடும். ஸோ இதுக்கு அடியில் இந்த இடத்துல ஹேர் இருக்கும், இங்கே ஹேர் இருக்கும். அந்த ஹேர் எடுத்துடணும். ஹேர் எடுத்துகிட்டு திரும்ப சேம் அதே மாதிரியே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்க்ரூ வச்சு இந்த ஒரு லீஃபை பிடிச்சிக்கிட்டு டைட் பண்ணணும். டைட் பண்ணால் ஃபுல் டைட் ஆகிடும். அவ்வளோதான். ஸோ தென் அடுத்தது இந்த கேஸ்டர் வீலை ரிமூவ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணுன்னா, உங்களோட இந்த 2 நகம் இருக்கு இல்லையா, இந்த 2 நகத்தை இந்த வீலோட இந்த ஏரியா, அதாவது இந்த வீலோட இங்கேயும் இப்படி நல்லா இந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டு புல் பண்ணிங்கன்னா வரும். நான் உங்களுக்கு கழட்டி காட்டுறேன். கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான். புல் பண்ணிங்கன்னா வந்துடும். ஸோ இதை ரிமூவ் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கலாம். ரீசன் இங்கே ஹேர் எதுவும் இல்லைன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஹேர் இருந்ததுன்னா இது ரொம்ப டைட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃப்ரீக்வெண்ட்டாக இதை க்ளீன் பண்ணிங்கன்னா இது ரிமூவ் பண்ணி எடுக்கிறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதை இப்படி பிடிச்சிக்குங்க. இப்படி பிடிச்சிக்கிட்டு இந்த இடத்துல ப்ரெஷர் கொடுத்திங்கன்னா கொஞ்சம் நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு இங்கே ப்ரெஷர் கொடுத்திங்கன்னா இந்த இது தனியாக வந்துடும். ஓகே. ஸோ இதில் இந்த சைடில் இருக்கிற இந்த ஹேர்ஸை நீங்கள் எடுக்கணும். ஓகே. ஹேரை எடுத்துருங்க. எடுத்துகிட்டு இது நல்லா ரொட்டேட் ஆகுதா, இது நல்லா இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு இது மாதிரி ரொட்டேட் பண்ணி பாருங்கள். ரொட்டேட் ஆகிட்டே இருக்கணும். டக்குன்னு நிற்கக்கூடாது. டக்குன்னு நின்றுச்சு அப்படின்னா இது மாதிரி ஸ்ப்ரீயாக ரொட்டேட் ஆகலைன்னா இந்த ராடுக்கு சென்டரில் ஹேர் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இதை எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னா, சேம் இதே மாதிரி ஒரு சின்ன கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துக்கிட்டு இதனால் கையால் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சம்டைம்ஸ் வந்து உள்ளார போகும். கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இந்த இடத்த வச்சுக்கிட்டு புஷ் பண்ணிங்கன்னா இங்கே தனியாக வரும். ஸோ அவ்வளோதான், தனியாக வந்துடும். இதை ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஏன்னா நீங்கள் இப்படி வச்சு பண்ணும்போது உங்கள் கையில் குத்துனுச்சுன்னா இன்ஜுரி ஆகிடும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஸோ இந்த சென்டரில் இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஹேர்ஸ் இருக்கும். ஸோ இது இருக்கான்னு பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு திரும்ப அவ்வளோதான் ரோல் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்துட்டு ஸோ இதை எடுத்து இது ஈஸி. இது ஃபிக்ஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. மேலே வச்சுட்டு ஒரு புஷ் பண்ணிங்கன்னா ஒரு சவுண்டு கேட்கும். சவுண்டு கேட்டால் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடுச்சின்னு அர்த்தம். அவ்வளோதான். ஸோ இதை எகெயின் இதில் வச்சு புல் பண்ணிங்கன்னா லாக் ஆகிடும். அவ்வளோதான். ஸோ இதோட க்ளீனிங் அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த ரோலர்ஸ் தான் வந்து இருக்கிறதுலே அதிகமாக வந்து ரூம்பால் வந்து கட் ஆகும். ஸோ கட் ஆகிறதுக்கு ரீசன் பார்த்திங்கன்னா, ஸோ இந்த மாதிரி ஹேர் ஒரே இடத்துல வைண்ட் ஆகி கட் ஆகிறது. ஸோ இது நம்ம எடுக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா இது திரும்ப ஸ்பின் ஆகும்போது ஒரே இடத்துல இருந்து இது இறுகி இது அப்படியே தனியாக கட் ஆகிடும். ஸோ இதை நீங்கள் வந்து டெய்லி உங்கள் வீட்டில் நிறைய ஹேர் விழும் அப்படின்னா நீங்கள் டெய்லி க்ளீன் பண்ணுங்கள்.
இல்லை ரொம்ப ரேராக விழுனா 2 days ஒன்ஸ் அந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணுங்கள். ஸோ இதை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல க்ரீன் கலரில் ஒரு கிளிப்பு மாதிரி இருக்கும். இந்த கிளிப்பை உள் சைடு தள்ளி மேலே லிஃப்ட் பண்ணுங்கள். இதையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் பண்ணணும். பண்ணிவிட்டு ஸோ இந்த ரோலர்ஸை அப்படி வெளில எடுங்க. ரெண்டுமே தனியாக வந்துடும். இதில் பாருங்கள் எவ்வளோ ஹேர் இருக்குது இந்த சைடு. ஸோ இந்த மாதிரி ஹேர் வைண்டாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், இங்கே இருக்கிற ஹேரை ரிமூவ் பண்ணுங்கள். பேக் சைடில் இருக்க ஹேர் ரிமூவ் பண்ணுங்கள். சில பேர் இது ரெண்டுத்தையும் பண்ணிவிட்டு விட்டுடுவாங்க. ஆனால் இது உள்ளாரையும் ஹேர் இருக்கும் இந்த இடத்துலையும். ஸோ இது ஈஸி தான். ஜஸ்ட்டு புல் பண்ணிங்கன்னா வந்துடும். இது உள்ளார ஹேர் இருக்காங்கிறதையும் செக் பண்ணுங்கள். ஸோ இதை எடுத்துட்டோம். நீங்கள் வந்து ரெகுலர் மெயின்டெனன்ஸில் இதையும் க்ளீன் பண்ணுங்கள். அவ்வளோதான். சேம் அதே மாதிரி இதுவும். இது பாருங்கள், இது க்ளீன் பண்ணாதனால இது வந்து கட் பண்ணியிருக்கு. ஸோ இதை அப்படியே விட்டுட்டிங்கன்னா இது இன்னும் இது லப்பர் சிலிக்கான் மெட்டீரியல் அப்படிங்கிறதுனால இது இன்னும் இறுகி 2 பீஸாக போயிடும். இது வந்து நீங்கள் ரெகுலராக இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணிங்கன்னா இந்த ஸ்பேரோட லைஃப் வந்து மினிமம் 1.5 years 2 years கூட வரும். ஸோ இதை வந்து புல் பண்ணிங்கன்னா இங்கே ஹேர் இருக்கும். இந்த ஹேரை வந்து எடுத்துருங்க. எடுத்துகிட்டு திரும்ப அதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு பார்க்கும்போது தெரிகிற ஹேரை ரிமூவ் பண்ணுங்கள். ஸோ இதை வந்து எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்னா இந்த மாதிரி உள்ளார ஹேர் இருக்கிறத நம்ம எடுக்கணும். ஸோ இதை வந்து தண்ணிக்குள்ளே முக்கி வந்து க்ளீன் பண்ணக்கூடாது. ஜஸ்ட்டு உங்கள்கிட்ட வெட் பைப் இருந்ததுன்னா அதை வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வெட் பைப் இருந்ததுன்னா அதை மேலே வச்சு நல்லா ஸ்க்ரப் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு பளிச்சுன்னு வந்துடும். ஸோ இது நீங்கள் பண்ணும்போது கையில் க்ளவுஸ் போட்டுக்குங்க. அது ரெக்கமெண்டட். ஏன்னா இது நம்ம ஃப்ளோரை வந்து க்ளீன் பண்ணுது. நான் உங்களுக்கு எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சும்மா காட்டுறேன். ஏன்னா நீங்கள் வெறும் கையால் பண்ணிவிட்டு ஹேண்ட் வாஷ் கண்டிப்பாக நல்லா பண்ணுங்கள். நல்லா இப்படி ஸ்க்ரப் பண்ணிங்கன்னா டஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஃபுல்லாக போயிடும். பாருங்கள், இந்த இடமும் எப்படி இருக்குது, டிஃப்ரென்ஸ் தெரியுதா? ஸோ இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி இதுவும். இதை நீங்கள் ரெகுலராக பண்ணிங்கன்னா இதோட இந்த கலர் வந்து மாறாது. சில பேர் ரொம்ப நாள் பண்ணாமல் அப்படியே விட்டுடுவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் விட்டுட்டிங்கன்னா ஸோ இதோட கலர் மாறி அதே வந்து உங்களுக்கு ஹேர் மாட்டுறதுக்கும் ஒரு ரீசனாக போயிடும். ஓகே, அவ்வளோதான். ஸோ இது பண்ணுங்கள். இதை பண்ணிவிட்டு ஸோ உள்ளாரையும் இந்த இடத்துல ஜஸ்ட் வெட் ஃபைப் பண்ணுங்கள். இப்படி நம்ம க்ளீன் பண்ணுங்கள். உங்களுக்கு இருக்குது சானிடைசர் யூஸ் பண்ணுறேன். ஓகே, ஜஸ்ட் க்ளீன் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் அவ்வளோ டஸ்ட் இருக்குது. க்ளீன் பண்ணிவிட்டு ஸோ இதில் வந்து உங்களுக்கு கலர் கோடிங் இருக்கும். இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னா ஸோ இங்கே வந்து டார்க் க்ரீன் இருக்கும். ஸோ இதுதான் டார்க் க்ரீன். ஸோ இதில் இந்த இடத்துல ஒரு எக்ஸகன் டைப் கொடுத்துருப்பாங்க, ஒரு மார்க் இருக்கும். அதே எக்ஸகன் இங்கே இருக்கும். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு. ரெண்டாவது ஸோ இது வந்து இங்கே லைட் க்ரீன் இருக்கும். லைட் க்ரீன் தான் இது. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், இந்த கிளிப்பை மேலே தூக்கிட்டு ஸோ இது ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா போக போக உங்களுக்கு ஈஸியாகிடும். ஸோ என்ன பண்ணுங்கள், இந்த ரோலர்ஸை இந்த ஹோலில் விட்டுட்டு ரொட்டேட் பண்ணிங்கன்னா ரொட்டேட் பண்ணிங்கன்னா நீங்கள் தப்பாக போட்டிங்கன்னா கிராஸாக போட்டிங்கனாலும் போகாது. லைட்டாக கொஞ்சம் ஷேக் பண்ணி ரொட்டேட் பண்ணிங்கன்னா ஈவனாக இந்த ஏரியாவுக்கு வந்துடும். வந்ததுக்கப்புறம் இதை விட்டுடுங்க. இது இந்த ஸ்லாட்டில் கரெக்டாக சீட் ஆகிடும். செகண்ட் டைம் அதே மாதிரி இதை இந்த ஹோலில் வச்சு ரொட்டேட் பண்ணணும். உங்களுக்கு கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகலைன்னா ரொட்டேட் பண்ணிங்கன்னா கரெக்டாக அந்த ஸ்லாட்டில் போய் அது சீட் ஆகிடும். பாருங்கள், எனக்கு கரெக்டாக இப்போ சீட் ஆகலை. இப்போது சீட் ஆகிடுச்சு. அவ்வளோதான். இது ஈவனாக வந்து இப்படி கையை வச்சு ரோல் பண்ணி பாருங்கள். ரோல் ஆகணும். அப்போ தான் அது கரெக்டாக சீட் ஆகிருக்குன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த கிளிப்பை கீழே தள்ளி விட்டு இந்த சவுண்டு கேட்கணும். இந்த சவுண்டு கேட்டால் தான் கரெக்டாக லாக் ஆகிருக்குன்னு அர்த்தம். நீங்கள் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணாமல் இதை நீங்கள் லாக் பண்ணிட்டீங்கன்னா இந்த லிவர் வந்து உடஞ்சி போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். நெக்ஸ்ட், இந்த பின்னில் இருக்கிற ஃபில்டரை க்ளீன் பண்ணுறது. ஸோ பின்னை ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல ஒரு ஆரோ மார்க் இருக்கும்.
பின் மார்க் இருக்கும். ஸோ அந்த பின்னை வந்து நீங்கள் புஷ் பண்ணி ரிமூவ் பண்ணிங்கன்னா இந்த பின்னு தனியாக வந்துடும். இந்த பின்னு தனியாக வந்ததுக்கப்புறம் இதை தனியாக எடுத்துருங்க. இதை தனியாக எடுத்துகிட்டு இதுதான் ஃபில்டர். ஸோ இந்த ஃபில்டரை ஷேக் பண்ணி, அதாவது இப்படி இருக்கு இல்லையா, இதை வந்து ஷேக் பண்ணி புல் பண்ணிங்கன்னா இது தனியாக வந்துடும். ஸோ இதுக்கு அடியில் டஸ்ட்டு நிறைய ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இதை வந்து நீங்கள் வாஷ் பண்ணக்கூடாது. நிறைய பேர் இதை வாஷ் பண்ணிடுவாங்க. இந்த பின்னை வந்து நீங்கள் வாஷ் பண்ணலாம். ஸோ இது வந்து உள்ளார எந்த பேப்பர் மெட்டீரியலும் கிடையாது. இந்த உள்ளார இருக்கிற இந்த நெட்டு கூட மெட்டல் தான். ஸோ இதை வாஷ் பண்ணுறதுனால எதுவுமே ஆகாது. ஆனால் இதை வந்து நீங்கள் வாஷ் பண்ணிடவே கூடாது. இது ஃபுல்லாக பேப்பர் மெட்டீரியல். இதை நீங்கள் க்ளீன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுன்னா, உங்கள்கிட்ட சின்னதாக ப்ளோயர் மாதிரி எதுவும் இருந்தால் அதை வச்சு க்ளீன் பண்ணுங்கள். இல்லைன்னா ஜஸ்ட் இந்த மாதிரி வாஷ் பேஷனுக்குள்ளேயோ இல்லை பக்கத்துலேயே எங்கேயாவது போய் டேப் பண்ணுங்கள். டேப் மட்டும்தான் பண்ணணும். இதை நீங்கள் ஜஸ்ட்டு டேப் மட்டும்தான் பண்ணணும். இந்த மாதிரி டேப் மட்டும்தான் பண்ணணும். இதை நீங்கள் வாட்டரில் வாஷ் பண்ணக்கூடாது. வாட்டரில் வாஷ் பண்ணிங்கன்னா இங்கேருந்து உங்களுக்கு ஹேர் சல்குலேஷன் நடக்காது. அது நடக்காதனால உங்களுக்கு வேக்கம் எரர் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. வேக்கம் எரர் வரும். ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ மறுபடியும் இதை ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப சேம் இந்த ஹோல் இருக்கு இல்லையா, இதுக்கு நேராக இதை உள்ளார வச்சுட்டு புஷ் பண்ணிங்கன்னா லாக் ஆகிடும். ஸோ அவ்வளோதான். லாக் ஆகிடுச்சுன்னா கரெக்டாக ஃபிட் ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஸோ இவ்வளோ தான் இதில் மெயின்டெனன்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த சைட் ப்ரஷ்ஷை க்ளீன் பண்ணுறோம். அடுத்தது இந்த கேஸ்டர் வீலை க்ளீன் பண்ணுறோம். அடுத்தது இந்த ரோலர்ஸை க்ளீன் பண்ணுறோம். அடுத்தது இந்த ஃபில்டரை. 4 விஷயத்தையும் நம்ம ரெகுலராக பண்ணும்போது நமக்கு இந்த ஸ்பேர்ஸோட லைஃப் எல்லாமே மினிமம் 1.5 years 2 years வரும். ஸோ இது உங்களுக்கு நிறைய பேரோட கம்ப்ளைண்ட் வந்து இது ஒரு 3 மாதத்துலேயே போயிடுது, வாங்கினோன்னே போயிடுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கெல்லாம் ரீசன் தான். ஸோ இதை நீங்கள் ரெகுலராக மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லைஃப் வரும். ஸோ ஃபஸ்ட்டு இதை பண்ணுறீங்க. செகண்டு இந்த வீலில் இருக்கிற ஹேர் எடுக்கிறீங்க. அடுத்தது இந்த ரோலர்ஸ் இருக்கிற ஹேரை கம்ப்ளீட்டாக எடுக்கிறீங்க. நெக்ஸ்ட்டு இந்த பின்னை ரிமூவ் பண்ணி இதுக்குள்ளே இருக்க ஃபில்டரை க்ளீன் பண்ணுறீங்க. இந்த ஃபில்டர் நீங்கள் ரெகுலராக க்ளீன் பண்ணும்போது இதோட லைஃப் வந்து உங்களுக்கு அதிகமாக வரும். சேம் இந்த ஃபில்டர் நீங்கள் ரெகுலராக க்ளீன் பண்ணலை அப்படின்னா இந்த ஃபில்டர் பக்கத்தில் இருக்க வேக்கம் மோட்டர் வந்து உங்களுக்கு அஃபெக்ட் ஆகும். வேக்கம் மோட்டர் அஃபெக்ட் ஆகிறதுனால என்ன ஆகுனா, உங்களுக்கு சீக்கிரமே எரர் 26 அப்படிங்கிறது சொல்ல ஆரம்பிச்சிடும். எரர் 26னால் ஏர் ஃப்ளோ வந்து சரியாக அந்த ஏர் ஃப்ளோவில் இருக்கிற அந்த வீல் மேலே ஃபைன் டஸ்ட்டு போயிட்டு நிறைய படிஞ்சிடும். ஃபைன் டஸ்ட்டு வந்து உங்களுக்கு நிறைய படிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த வேக்கம் மோட்டர் ரொட்டேட் ஆகாமல் எரர் 26 அப்படிங்கிறத சொல்லும். ஸோ இந்த உள்ளார இருக்கிற மெயின் பார்ட்டெல்லாம் உங்களுக்கு போகாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த 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 ரெகுலர் மெயின்டெனன்ஸ் வந்து சரியாக பண்ணிங்கன்னா போகாது. அதே மாதிரி இங்கே இருக்கிற இந்த சைட் ப்ரஷ்க்கு அடியில் இருக்கிற அந்த சைட் ப்ரஷ் மாடில்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாடியில் வந்து நீங்கள் ஹேர் வைண்ட் ஆகிறத எடுக்கலைன்னா அதுவுமே உங்களுக்கு சீக்கிரம் டைட்டாக ரொட்டேட் ஆகும். அது அப்படியே ஸ்பின் ஆகி உங்களுக்கு வந்து உள்ளார இருக்கிற அந்த மோட்டரே வந்து ஸ்டக் ஆகிற அந்த ஸ்டேஜுக்கு கொண்டு போயிடும். ஸோ இதுதான். ஸோ நம்ம ரெகுலர் மெயின்டெனன்ஸை மட்டும் கரெக்டாக பண்ணோம்னா இதில் இருக்கிற எல்லா ஸ்பேரோட லைஃப் இன்க்ரீஸ் ஆகும். நம்ம பிரச்சனை இல்லாமல் ரூம்பாவாக ரன் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன். என்ன டவுட்ஸாக இருந்தாலும் என்ன எரர் கோடாக இருந்தாலும் எனக்கு சொல்லுங்கள். அதை எப்படி சால்வ் பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.